ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு பார்க்கிற ஜோதிட தலைப்பு சனி பெயர்ச்சி பலன்கள். மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எந்த மாதிரியான பலன்களை தர இருக்கிறார் என்பதை பற்றி ஒரு விரிவான ஒரு பார்வை. வருகிற 20ஆம் தேதி நடைபெறுகின்ற சனிப்பெயர்ச்சியே ஒரு நிலையான முழுமையான சனிப்பெயர்ச்சியாக கருதப்படுது. திருநள்ளாறு போன்ற சனீஸ்வரனுடைய ஆலயங்களில் வருகிற 20ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறுகின்ற சனிப்பெயர்ச்சியே மகத்தானதாக கருதப்படுகிறது. இதுவே நிலையானது. இந்த சனி பகவான் கும்பராசி மண்டலத்தில் 2.5 ஆண்டுகள் முழுமையாக இருந்து நமக்கு பலனை தர இருக்கின்றார். முதலில் மேஷராசியை பற்றி பார்க்கலாம். மேஷராசி வேகமும் துடிப்பும் பேராற்றலும் உடைய ஒரு ராசி. இயல்பாகவே செவ்வாயோடைய ராசி, அது ஒரு சரராசி. செவ்வாயினுடைய குணங்களை கொண்டுள்ள மேஷராசி அன்பர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சனி பகவான் அற்புதமான ஒரு காலத்தை அமைக்க தர இருக்கிறார். உங்களுடைய மேஷராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் வர இருக்கின்றார். அற்புதமான காலம், மிகவும் யோகமான ஒரு காலம். சரிங்களா? எல்லாத்திலும் வெற்றி. சரிங்களா? முதல்ல பள்ளி செல்கின்ற குழந்தைகளுக்கு, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு, பள்ளி செல்கின்ற மேஷராசி குழந்தைகளுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். அரசு பொதுத் தேர்வை எதிர்நோக்கி இருக்கின்ற 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள், உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். நிச்சயமாக தேர்வில் வெற்றி பெறுவீர்கள். சிறிதளவு முயற்சி எடுத்தாலே போதும், மிகுந்த அதிக மதிப்பெண்களுடன் கூடிய நல்லது ஒரு வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இளைஞர்கள், மேஷராசியில் பிறந்த இளைஞர்கள், உங்களுக்கும் இது ஒரு வெற்றியான ஒரு காலகட்டம் தான். நல்ல வேலை கிடைக்கும், உத்தியோகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், லாபங்கள் கிடைக்கும். சரிங்களா? வேலையில் சிறு மாற்றங்கள் இருந்தாலும் அந்த மாற்றமானது ஒரு நிலையான நீடித்த வருமானத்தை தருகின்ற ஒரு மாற்றமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது. வெளிநாடு வெளிமாநிலங்கள் செல்வதற்கும் இந்த காலகட்டமானது ஒரு அற்புதமாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தில், லாபஸ்தானத்தில் சனி பகவான் வர இருக்கின்றார். அதே மாதிரி பிஸ்னஸ் பீப்புள், சுயதொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டமானது ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா தொழில்காரகன் சனி, அவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு வருகிறார். 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ தொழில் சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதி சனி, தொழில் காரகனும் சனி 10ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்தில் 10ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்துல வரார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல வரார். அப்போ நல்ல ஒரு வெற்றி, பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கமிஷன் பேசிக்கான, கான்ட்ராக்ட் பேசிக்கான தொழில்கள் உங்களுக்கு கிடைக்கும். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஒர்க்கு, இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள், பில்டிங் ரா மெட்டீரியல், ஜல்லி, மணல், கல் போன்ற இந்த மாதிரியான பொருட்களுடைய பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு லாபகரமான ஒரு காலமாக இந்த சனிப்பெயர்ச்சியானது அமைய இருக்கிறது. அடுத்ததாக ஏஜ்டு பீப்புள்ஸ், கொஞ்சம் வயதானவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த அந்த உடல்நல பாதிப்புகளிலிருந்து நீங்கள் மீண்டு நல்ல ஒரு உடல்நலம் தேறி ஒரு ஆரோக்கியமான ஒரு புதிதொரு வாழ்க்கையை நீங்கள் தொடங்குவீங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சியானது மிகவும் சிறப்பாக இருக்கும். 80லிருந்து 100% நிச்சயமாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பகவான் நல்ல ஒரு மனோபலத்தையும் உடல் பலத்தையும் தர இருக்கின்றார். ஆரோக்கியமான வாழ்வு உங்களுக்கு காத்திருக்கிறது. நிச்சயமாக வெற்றியை கிடைக்கும். மேஷராசியில் இருந்து இந்த சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். அப்போது சிறிதளவு சோம்பேறித்தனத்தையும் கொடுப்பார். ஒரு பக்கம் வெற்றியை கொடுப்பார், மறுபக்கம் சில சோம்பேறித்தனத்தையும் கொடுப்பார். ஏன்னா சனி என்றாலே மந்தன், முடவன், சோம்பேறித்தனத்துக்கு ஒரு காரகத்துவம் வைக்கின்ற கிரகம் சனி பகவான். அப்போ இந்த சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்றார், 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கின்றார். அப்போது இயற்கையாகவே சுறுசுறுப்பும் வேகமும் உடைய நீங்கள் இந்த சனியினுடைய பார்வையின் காரணமாக சற்று மந்தமாக செயல்படுவீர்கள். அதனால் உடற்பயிற்சி, தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சோன்னா உடற்பயிற்சி, வாக்கிங், எக்ஸசைஸ் மாதிரியான
அமைப்புகள் நீங்கள் செய்யுங்க. ஸ்பீடாக இருங்க, சோம்பேறித்தனப்படாதீங்க. படிக்கிற பிள்ளைகள் வந்து நேரத்தில் எழுந்திரிச்சு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு உங்களையே நீங்கள் வந்து தயார்படுத்திக்கிங்க. சனியினுடைய ஆதிக்கத்துக்கு கட்டுப்படாதீங்க. வெற்றி நமதே. மேஷராசிக்கு 5ஆம் பாவத்தை சனி பார்க்கின்றார். ஆக பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் மீது அதிக அக்கறை செலுத்தணும். சரியா? மேஷராசிக்கார பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் மீது அதிக கவனமும் அதிக அக்கறையும் செலுத்தணும். 11ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். உங்களுடைய பூர்வீகத்தை பார்க்கின்றார். உங்களுடைய குழந்தைகள் பார்க்கின்றார். குழந்தைகளுக்கு நோய் நொடிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பூர்வீகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளோதான். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பார்க்கின்றார். சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். அப்போ திடீர் விபத்துகளும் சிறு சிறு உடல்நல சௌரிய குறைபாடுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருங்கள். பொதுவாக மேஷராசிக்கு நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சியானது அற்புதமான பலன்களாகவும் அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். 80% நிச்சயம் ஒரு வெற்றியான ஒரு அமைப்பை உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த சனி பெயர்ச்சியானது உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்க போகிறது. நன்றி, வணக்கம்.